எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பண்ண போகிறேன். எப்படின்னா வெறும் பெரிய நெல்லிக்காய் கல்லுப்பு போட்டு கழுவிடுவேன், வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த சீட் தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்ப்பேன். இன்றைக்கி எங்கள் 3 பேருக்கு செய்ய போகிறேன். 3 பேருக்கு 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துப்பேன். இது கூட வேறு எந்த ஸ்வீட்னரோ தேனோ நாட்டு சக்கரை வெல்லம் எதுவும் சேர்க்க மாட்டேன். வெறும் நெல்லிக்காய் அண்ட் தண்ணி கலந்து ஜூஸாக அடித்து அப்படியே குடிப்பேன். மின்ட் லீவ்ஸ் புதினா இலை கூட சேர்க்க மாட்டேன். ஏன்னா சில காம்பினேஷன் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ அதனால் நான் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன். வெறும் நெல்லிக்காய் ப்ளஸ் தண்ணி கலந்து ஜூஸாக ஆக்கிடுவேன். ஏன்னா இப்போல்லாம் எது கூட எதை வேணாலும் மிக்ஸ் பண்ணி கலந்து சமைக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. பட் அதெல்லாம் பக்க விளைவு வருதோ இல்லையோ அதோட சத்து நமக்கு முழுமையாக கிடைக்காம போயிடலாம். அதனால் எந்த விஷப்பரிச்சையும் வேணான்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெறும் நெல்லிக்காய் அண்ட் வாட்டர் வச்சு மட்டும் ஜூஸ் போட்டுட்டேன். பெரிய நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடெண்ட் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும் அண்ட் லிவர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல டீடாக்ஸிஃபையர் அது. அண்ட் முடி வளர்கிறதுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது இந்த பெரிய நெல்லிக்காய். ஸோ குழந்தைங்களுக்கு துவர்ப்பு சுவை சின்ன வயசுலேருந்தே பழக்கிறது நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.